ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் முதல் முறையாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ண சொல்லி அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாசிவ் எத்தனேசியா கேஸ் அப்படிங்கிறது. இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருணை கொலை செய்ய சொல்லி தந்தை தன் மகனை வந்து கருணை கொலை செய்ய வேண்டும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கை வந்து கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கு. இந்த வழக்கை தீர்ப்பெழுதும் பொழுது மிகவும் வருத்தத்துடனும் கண்ணீருடனும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிச்ச வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அது கொலையாகத்தான் கருதப்படுகிறது, ஒரு உயிரை எடுப்பதாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் அது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகிறது. குற்றவாளி ஒரு குற்றத்தை, கடுமையான குற்றத்தை செய்ததால் உயிரை எடுக்கப்படுகிறது அப்படின்னும், இது வந்து ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது, அதாவது மிகவும் துன்பப்பட்டு இருந்த வேளையில் நம்ம வந்து இந்த தீர்ப்பை கொடுக்குறோன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுருக்குறாங்க. இது என்ன வழக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து இந்தியாவில் பாசிவ் எத்தனேசியா கேஸ். அதாவது பாசிவ் எத்தனேசியா கேனா என்ன, மருத்துவ ரீதியாக அப்படிங்கிறதும், இந்த வழக்கில் என்னென்ன முறையை கையாள சொல்லியிருக்காங்க. ஒருவர் மிகவும் வந்து மருத்துவ இதில் இருக்கிறாரு, கட்டுப்பாட்டில், அவரால் வந்து வாழ இயலலை அப்படின்னா அவர் மரணிக்கிறதுக்கு இந்த உச்சநீதிமன்றம் சம்மதிச்சிருக்கு. அதாவது அவருடைய தந்தை யாருன்னா ஹரீஷ் ராணா கேஸ். இது ஹரீஷ் ராணா அப்படிங்கிறவர் தான் வந்து கருணை கொலை செய்ய வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு. கருணை கொலையை கேட்டவர் யாருன்னு பார்த்தா அசோக் ராணா அப்படிங்கிறவர். அவர் வந்து ஹரீஷ் ராணாவுடைய தந்தை. இந்த வழக்கு அசோக் ராணா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட வழக்கு. ஹரீஷ் ராணா வந்து ஒரு சமயத்தில் பிடெக் படித்துட்டு இருந்த சமயத்தில் அவருடைய விடுதியில் 4வது மாடியில் இருந்து தவறுதலாக கீழே விழுந்து தலையில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கடுமையான காயங்கள் ஏற்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட இப்பொழுது வரைக்கும், இந்த உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் 13 ஆண்டு காலமாக மருத்துவமனையில் மருத்துவ பிரிவில், அதாவது மருத்துவ கட்டுப்பாட்டில் வந்து இப்போ சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதனால் வந்து அவருக்கும் பெரும் துன்பம் ஏற்படுகிறது. குடும்ப சூழலுக்கும் ஏதுவாக இல்லை, குடும்பத்திற்கும் பெரும் கஷ்டமாக இருக்கிறது, பொருட்செலவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரீசனும் இதில் வந்து இருக்குது. அதாவது அந்த ஹரீஷ் ராணா அதாவது நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் விடுதியிலிருந்து, அதாவது அவருடைய பிடெக் படித்திருந்த காலேஜ் ஹாஸ்டல் விடுதியிலிருந்து மேலேருந்து விழுந்ததுனால அவருக்கு பலத்த காயம் தலையில் ஏற்பட்டதுனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. 13 வருட காலங்களாக பார்த்துட்டு வரோம். அதனால் வந்து இவருக்கு கருணை கொலை வந்து செய்ய வேண்டும், பாசிவ் எந்தூசியாசிஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த கருணை கொலையை வந்து செய்யலாம் அப்படின்னும், அதற்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வழிகாட்டுதல் படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஹரீஷ் ராணாவுக்கு பார்த்தீங்கன்னா 2013 ஆகஸ்ட் 20 அன்று நடந்த விபத்து இது. இந்த விபத்தின் மூலமாக தான் இவளுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இதன் பிறகு 13 ஆண்டு காலம் 2026 வரைக்கும் 100% இயலாமை நிலையில் எய்ம்ஸ் டெல்லியில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. பிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில்.
குழாய் மூலம் உணவு வந்து வழங்கப்பட்டு வந்திருக்குது, யூரின் குழாய் மூலம் செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது, சுவாசம் வந்து குழாய் மூலம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படிதான் அவருடைய காலங்களை கழித்து வருகிறார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக வந்து இருக்கு. இது வந்து 13 ஆண்டு கால கோமா நிலையில வந்து செயலற்ற நிலையில 33 வயசாகி ஹரிஸ் ராணாங்கிறவர் இருந்திருக்காரு. அதனால எங்களுக்கு கருணை கொலை இவரை செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கைப்படி அவரது உடல்நிலையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் நீதிபதி வந்து ஜேபி பிரித்திவாலா மற்றும் கேவி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு 2026 மார்ச் 10 அன்று இந்த உத்தரவை, அதாவது உயிரை பிரிக்கிற அனுமதியை வந்து வழங்குறாங்க. இது இந்தியாவில் செயலற்ற கருணை கொலை, அதாவது பாசிவ் எத்தனேசியா மூலம் முதல் முறையாக இந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முந்தைய சூழல்ல 2018 உச்ச நீதிமன்றம் வந்து கருணை கொலையை சில நிபந்தனைகளுடன் சட்டமாக படுத்தியது. அதாவது ஒரு கைட்லைன்ஸ் வகுத்தது 2018 ஒரு வழக்குல. ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் நடைமுறை செய்யப்படுகிறது. அந்த கைட்லைன் படி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத இதை வந்து இந்த வழக்குல சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்ன 2024 டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு தாக்கல் பண்ணாங்க. யாருன்னா ஹரிஸ் ராணாவுடைய தந்தை. அதை நிராகரிக்கப்பட்டதனால் தான் உச்ச நீதிமன்றம் வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றம் வந்து ஹரிஸ் ராணா வழக்குல செயலற்ற கருணை கொலை, அதாவது பாசிவ் எத்தனேசியா அனுமதி அளிக்குது. இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கைப்படி அடிப்படையில் ஹரிஸ் ராணா உடல்நிலை முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதும். இப்போ வந்து எப்படி வந்து இந்த உயிரை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த உயிர் வந்து டிக்னிட்டியாக இருக்கணும், ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அப்படிங்கிறதுனால உயிர் பிரியும் பொழுது டிக்னிட்டியாக, அதாவது எய்ம்ஸ் உடைய மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி உயிரை வந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னும், உயிரை பிரிக்கும் முன்னாடி இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எய்ம்ஸ் வந்து பரிந்துரைத்திருக்கு இந்த உயிரை வந்து பிரிக்கலாம் அப்படின்னும், இதற்கு மேல் வந்து இவருக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது வெஜிடேஷன் ஸ்டேட்ல இருக்க, அதாவது பிரெயின் டெத்தில் இருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எய்ம்ஸ். அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு, அதாவது கருணை கொலை உத்தரவு வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னும். இந்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கருணை கொலைக்கு தனி சட்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது வந்து பல நாடுகளில் வந்து கருணை கொலையை வந்து ஆதரிப்பது இல்லை அப்படின்னும் இருக்கு. இந்தியாவில் இதுதான் முதல் கருணை கொலை அப்படிங்கிறதும், அதாவது பாசிவ் எத்தனேசியா அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்கிறோம். அதாவது உணவு வந்து குழாய் மூலமாக, மூச்சு வந்து குழாய் மூலமாக, யூரின் குழாய் மூலமாக கழிக்கப்பட்டு வருவது தான் வந்து பாசிவ் எத்தனேசியா. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலற்று இருப்பாங்க, வெஜிடேஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க, பிரெயின் டெத்தில் இருப்பாங்க, அவங்களே வந்து உணர்ந்து கொள்ள இயலாத சூழ்நிலை இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதில் வகைகள் வந்து இருக்கு. பாசிவ் எத்தனேசியா உயிர் காக்கும் சிகிச்சைகளை, அதாவது வெண்டிலேட்டர், உணவு குழாய் நிறுத்துவது சட்டப்படி அனுமதிக்கப்படுகிறது. இதன் மூலமாக உயிரை பிரிக்க வேண்டும். செயலில் கருணை கொலை அப்படிம்பாங்க. இது வந்து ஆக்டிவ் எத்தனேசியா. பாசிவ் எத்தனேசியா அப்படிங்கிறது செயலற்ற கருணை கொலை, அதாவது தன்னுடைய பாடி எந்த செயலுமே இல்லாமல் இருக்கிறது, அதான் செயலற்ற கருணை கொலை, அதான் பாசிவ் எத்தனேசியா. செயலில் இருக்கிற கருணை கொலை அப்படிங்கிறது ஆக்டிவ் எத்தனேசியா அப்படிங்கிறது. அவங்க ஆக்டிவ் எத்தனேசியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து, ஊசி போன்றவை மூலம் உயிரை முடிப்பது தற்போது சட்டவிரோதமானது. இது பாசிவ் எத்தனேசியா மட்டும்தான் இப்போ முதல் தீர்ப்புல கருணை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ராணா வழக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் எத்தனேசியாங்கிறது சட்டவிரோதமானது. இது பிஎன்எஸ் பிரிவு 100-101 கீழ் வந்து எதிரானது அப்படிங்கிறதும். இது வந்து ஒரு முக்கிய தீர்ப்பு. 2011 அருணா சான்பாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து செயலற்ற கருணை கொலையை அங்கீகரித்திருக்கு 2011. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைட்லைன் பிறப்பித்திருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து இந்த வழக்கை வந்து
முடிச்சு, அதாவது கருணை கொலைக்கு அங்கீகாரம் கொடுத்து இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 காமரேடி ஸ்ரேகர் அப்படிங்கிற வழக்கில் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த கைட்லைனை உயர்நீதிமன்றம் அனுமதித்திருக்கு. 3 மருத்துவர் குழு பரிசோதனை நடக்கணும் அப்படின்னும், நிரந்தர கோமா இருக்கணும் அப்படின்னும், மூளை சதை இறப்பு போன்ற நிபந்தனைகள் வந்து இருக்கணும் அப்படின்னும், அப்போதான் வந்து பேசிவ் எத்தனேசியா அப்படிங்கிறதும், இது இப்படி இருந்தால் வந்து பேசிவ் எத்தனேசியா செயலற்று கருணை கொலை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிஸ் ராணா வழக்கு 2026 இந்த வழக்கில் அதன் முதல் நடைமுறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 2011 ஒரு வழக்கில் கைட்லைன் வந்து அந்த வழக்கில் தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட மாதிரியே வந்து இருந்ததுனால ஹரிஸ் ராணா வழக்கில் 2016 அதன் முதல் நடைமுறை பயன்பாட்டில் வந்திருக்கு. நடைமுறை விதிகள் வந்து நோயாளி முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் இருக்கணும். உறவினர்கள் வந்து அவர்களுக்கு பதிலாக வந்து நீதிமன்றங்களில் உயிரை பிரிக்க மனு தாக்கல் செய்து இந்த உயிரை வந்து பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் செயலற்ற கருணை கொலைக்கு உச்ச நீதிமன்றம் 2018 காமரேடி ஸ்ரேகர் தீர்ப்பின்படி குறிப்பிட்ட நிபந்தனைகள் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு ஹரிஸ் ராணா வழக்கு 2026 வழக்கை செயல்படுத்துகிறாங்க. முக்கிய நிபந்தனைகள்: நோயாளி நிரந்தர கோமா, தாவர நிலை, அதாவது பெர்சிஸ்டன்ஸ் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அல்லது மூளைச்சதை இறப்பு பிரெயின் டெத் நிலையில் இருக்க வேண்டும். மீள முடியாத நிலை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நோயாளி முடிவெடுக்கும் திறன் இல்லாத போது நெருங்கிய உறவினர்கள் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து சம்மதம் அளிக்கலாம் உயிரை எடுக்கணும்னு சொல்லி. முன்னெழுத்து, அதாவது அட்வான்ஸ் டைரக்டிவ் லிவிங் வில் இருந்தால் அதை முன்னுரிமையாக வந்து பயன்படுத்தி வழக்கில் தாக்கல் செய்யலாம். தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் குழு யாராக இருக்கும் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக எய்ம்ஸு இருக்கலாம். அதில் அடங்கிய 3-5 மருத்துவர்கள் பரிசோதனைத்து உயிர்காக்கும் சிகிச்சையை வந்து, அதாவது வென்டிலேட்டர், பிஇஜி குழாய், இது போன்ற உயிர் தக்க வைக்க இருக்கிற இதை வந்து முடியாது என அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும். அடுத்து பார்த்தீங்கன்னா நடைமுறை படிகள் என்னென்னா, உறவினர்கள் வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். உயர் நீதிமன்றத்தில், அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே நீதிமன்றம் வந்து மருத்துவ அறிக்கைகளை பரிசோதித்து நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சை வந்து நிறுத்துவதற்கு முன் கண்ணியமான முறை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாலியேட்டிவ் கேர் இருக்கணும், பின்பற்ற வேண்டும். சட்டம் வந்து இயற்றப்படும் வரை இந்த வழிகாட்டுதல் தான் அமலில் இருக்க வேண்டும். அதாவது கருணை கொலைக்குன்னு சட்டம் கிடையாது. அது வந்து கருணை கொலைக்குன்னு அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் இயற்றும் வரை இந்த தீர்ப்பு தான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேணும் அப்படின்னு ஹரிஸ் ராணா வழக்கில் இந்த நிபந்தனைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அலோஸ் அ விட்ராயல் ஆஃப் லைஃப் சப்போர்ட், அதாவது பேசிவ் எந்தனேசியா கேஸ் இன் இந்தியா. கேஸ் வந்து அசோக் ராணா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது ஹரிஸ் ராணா தான் வந்து இதில் வந்து கருணை கொலை வந்து செய்யப்படுகிறார். ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். ஹரிஸ் ராணா suffered a severe fall in 2013 and remained in a vegetative state for years while on life support. His father approached, அதாவது அசோக் ராணாவுடைய ஃபாதர், அசோக் ராணா தான் ஃபாதர், அவர் வந்து அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் சீக்ஸ் அ பெர்மிஷன் டு வித்ட்ரா லைஃப் சப்போர்ட். இதுதான் வந்து ஃபேக்ட். சுப்ரீம் கோர்ட் டிசிஷன், எ பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் JB Prediwala and Justice KV Viswanathan allowed the process to consider a withdrawal of life support following a proper medical protocol and dignity of the patient அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் கொடுத்தது. கோர்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வழக்கில் எய்ம்ஸ் டெல்லி வாஸ் டைரக்டட் டு ப்ரிப்பேர் எ ப்ராப்பர் மெடிக்கல் பிளான் ஃபார் withdrawal of life support procedure. அப்புறம் the court also asked the central government to consider framing a comprehensive law on passive euthanasia அப்படின்னு. லீகல் பேக்ரவுண்ட் இதில் பார்க்கும் பொழுது, passive euthanasia was previously
ரெகக்னைஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட் இன் அருணா சாபாஹு அப்படிங்கிற கேஸில் 2011 அண்ட் காமன் காஸ் 2018ல இன்க்ளூடிங் ரெகக்னைசேஷன் ஆஃப் லிவிங் வில்லோட வந்து இதுதான் வந்து லீகல் பேக்ரவுண்ட். இதுதான் கருணை கொலை வந்து முதல் முறையாக இந்தியாவில் பாசிவ் எத்தனேசியா மூலமாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டை வந்து அவர் உயிரை பிரிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம், வேல்யூவான அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.